கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்று நாட்களையும் கூட இந்த தினம் ஒரு தேட நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தேவனுடைய வார்த்தையானது எபிரேயர் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 1வது வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கு? விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, விசுவாசம் என்பது வேற, நம்பிக்கை என்பது வேற. ரெண்டும் ஒண்ணுதான், ஆனாலும் வித்தியாசம் உண்டு. நம்பிக்கை என்ன? இவங்க எனக்கு செய்வாங்க, இந்த காரியத்தை பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு பேரு நம்பிக்கை. விசுவாசம் கட்டாயம் இவர்கள் செய்வார்கள், கட்டாயம் இது எனக்கு கிடைக்கும், தேவன் மேல விசுவாசம், கட்டாயம் ஏசப்பா எனக்கு செய்வாரு, இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணுவாரு, இது அவரால்தான் ஆகும், அவரால்தான் கூடும் என்பதுக்கு பேரு விசுவாசம். அப்போ ஒரு சின்ன காரியம் இவங்க எனக்கு பண்ணுவாங்க, செய்வாங்க அப்படின்னு சொல்லுவதற்கு பேரு நம்பிக்கை. அப்ப நம்பப்படுகிற உறுதியும், இவங்க எனக்கு செய்வாங்க, இங்க போனா எனக்கு இது கிடைக்கும். ஆனா விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமா இருக்கிறது. அதை நம்ம அறியவே மாட்டோம். இது நமக்கு காரியம் ஆகுமா, இந்த நான் ஒரு வீடு கட்டுவேனா, நான் ஒரு நல்ல ஒரு காரு வாங்குவேனா, என் வாழ்க்கை மாறுமா, என் பிரச்சனை மாறுமா, இப்படிலாம் நான் இருப்பேனா, நான் இப்படிலாம் வசதியா இருப்பேனா, சந்தோஷமா இருப்பேனான்னு நம்மளால நம்பவே முடியாது. அப்ப விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது. அப்ப காணப்படாதவைகளை தேவன் நம்மளுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கு. அதுதான் விசுவாசம். அப்ப ஆண்டவர் சொல்ற, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். அப்ப நம்மளுக்கு முழுமையான ஒரு விசுவாசம் தேவன் மீது வைக்கிற பொழுது நீங்க அறியாததும் எட்டாதுமான பெரிய காரியத்தை தேவன் செய்வார். என் அன்பு பிள்ளைகளை, உங்களுக்காக நான் செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, உமது கரத்துல ஆண்டவரே நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில அப்பா, இதோ ஆவியானவரே, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, வைராகியம் உள்ள பிள்ளைகளாக தேவன் எனக்கு செய்வார், தேவன் எனக்கு கொடுப்பார், தேவனனை ஆசீர்வதிப்பார் என்ற ஆணித்தனமான விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல வைராகியம் உள்ள பிள்ளைகளாக விசுவாசத்தில் வைராகியம் கொண்டு பெருக என் தேவனின் கிருபை தரும்படிக்காய் நான் செபிக்கிறேன். அப்பா, இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இதை பார்த்து விசுவாசத்துல பெருக கிருபை தருவீராக. அப்பா, நீங்க அப்படியாய் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.